டாக்டர் சார். ரோகிணி, ரோகிணி, ரோகிணிக்கு என்னாச்சு டாக்டர் சார்? ரோகிணி, ஒரு நிமிஷம் என்ன செக் பண்ண விடுங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல இவங்களை இங்க கூட்டிட்டு வர வேண்டான்னு. நீங்க ப்ளீஸ் இவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. சித்தார்த், முத்ரா, நீங்க ஒரு நிமிஷம் பிரேம் என் கூட வாங்க. டாக்டர் சார், பாருங்க சித்தார்த், இவங்க இன்னும் முழுமையா குணமடையல. நான் உங்ககிட்ட சொன்னல இவங்களை நடக்க விடாதீங்கன்னு. இவங்க அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆனாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். நான் மெடிசன் கொண்டு வரேன். சரி. நீ நல்லா இருக்கல? எனக்கு எதுவும் ஆகல. ரோகிணி, நீ ஸ்ட்ரெஸ் ஆகாத. நான் நல்லா இருக்கேன் சித்தார்த். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் அக்கா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா அக்கா எந்திரிக்கவே மாட்டாங்க. பெரிய பாட்டி, நீங்க துர்கையம்மன் கிட்ட போய் அக்கா எப்படியாவது காப்பாத்த சொல்லுங்க. நீங்க வேண்டிட்டீங்கன்னா அவங்க அதை நிறைவேற்றுவாங்கல்ல. இந்த தடவையும் வேண்டிக்கோங்க. எப்படியாவது அக்காவை காப்பாத்த சொல்லுங்க. சரி ரோகிணி, நாங்க அம்மன் கிட்ட பிரார்த்தனை பண்றோம். எல்லாருமே வேண்டிக்கிறோம். நம்மளோட சீமாவுக்கு எதுவுமே ஆகாது. ஆனா அம்மடி, நீ எனக்கு வாக்கு கொடு. நீ எதுக்காகவும் அழக்கூடாது. நீ அழுதினா அப்புறம் நம்ம சீமாவுக்கு எல்லாமே கஷ்டமா இருக்கும். அழாமரே. சித்தார்த், ரோகிணிய பாத்துக்கப்பா. இவ எக்காரணத்தை கொண்டு அழ விடாத. அழாதம்மா. நான் அந்த அம்மன் கிட்ட போய் பிரார்த்தனை பண்றேன். அழக்கூடாது. சொல்றேன், நீ நல்லா ரெஸ்ட் எடு. சீமாவுக்கு எதுவுமே ஆகாது. நீ எதை நினைச்சும் டென்ஷன் ஆகாத. நல்லா ரெஸ்ட் எடு. ஓகே? சீமாவுக்கு எதுவும் ஆகாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல அழகாத நிறுத்து. கருணையே உருவானவங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. நீங்க எங்களுக்கு எங்க ரோகிணியோட வாழ்க்கையை திருப்பி கொடுத்திருக்கீங்க. ஆனா அதே சமயத்துல சீமாவுக்கு ஏன் இந்த மாதிரி நிலைமை உண்டாக்குனீங்க? எங்க சீமாவை எங்க கிட்ட திருப்பி கொடுத்துருங்கம்மா. எங்க மேல தயவு காட்டுங்கம்மா. அவ்வளவுதானே, என்ன அக்கா கிட்ட கூட்டிட்டு போங்க. வாங்க. இருங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்பதான் உங்களுக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. இப்ப நீங்க கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். மறுபடியும் இதே மாதிரி நடந்தீங்கன்னா அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்களாவது உங்களுக்கு புரிய வைங்க. அதுக்கப்புறம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சரி டாக்டர், தேங்க்யூ. ருக்மி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ப்ளீஸ் படுத்துக்க.
சித்தார்த், நீங்க ஏன் புரிஞ்சுக்க முயற்சி பண்ண மாட்டேங்கிறீங்க? என் சீமா அக்கா அங்க மரணத்தோட போராடிட்டு இருக்காங்க, நீங்க என்ன அமைதியா இருக்க சொல்றீங்களா? சித்தார்த், இப்ப நான் ரெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் எனக்கு முக்கியமே இல்ல. எனக்கு அதுல எல்லாம்